கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த மாபெரும் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டு 34க்கும் மேற்பட்ட உறவுகள் பலியான செய்தி அறிந்து நமது மனம் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகிறது. உயிரை இழந்த உறவுகளுக்கு கண்ணீர் வணக்கம். உறவுகளை இழந்த நமது உறவுகளுக்கு எமது நெஞ்சார்ந்த ஆறுதல். அன்பு உறவுகளே, இது போன்ற ஒரு பெரிய நிகழ்வுகளை நடத்துவதற்கு மிகப்பெரிய திட்டமிடல் தேவையாக இருக்கிறது. ஒரு இடத்தில் எத்தனை பேர் கூடுவார்கள், அப்படி கூடி கலையும் கூட்டம் பாதுகாப்பாக கூடி களைய முடியுமா என்பதற்கான ஏற்பாடுகளை அந்த கூட்டத்தை கூட்டுபவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அரசு விதிமுறைகள் 1008 விதித்தாலும் கூட்டத்தை நடத்துபவர்கள் எந்த வழியாக மக்கள் உள்ளே வருவார்கள், எந்த வழியாக மக்கள் வெளியேறுவார்கள், அப்படி கூடி நிற்கிற கூட்டத்திற்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் எவ்வாறெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து அடிக்கடி உறுதி செய்து கொள்ள வேண்டும். நிறைய கூட்டங்கள் நடத்திய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்போம். சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட ஒரு மாபெரும் ஒரு ஒன்று கூடல், ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்விற்கு முதல் நாளே கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்து அங்கே செய்யப்பட்டிருக்கின்ற ஏற்பாடுகளை ஒன்றாய் கவனிப்பார். பெண்கள் அமர வேண்டிய இடம் எங்கே, குழந்தைகளுக்கான குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறதா, யாராவதுக்கு மயக்கம் வந்தால் உடனடியாக முதலுதவி செய்வதற்கான மருத்துவ குழு தயாராக இருக்கிறதா என்றெல்லாம் ஒன்றையும் அவர் சரிபார்த்து பிறகுதான் அந்த கூட்டத்திற்கான அனுமதி ஏற்பாடுகளை பற்றியே அவர் சிந்திக்க ஆரம்பிப்பார். இந்த நாங்கள் வசிக்கின்ற கும்பகோணம் மிகப்பெரிய 2 விபத்துக்களை சந்தித்த ஊர். 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மகாமக பெருவிழாவில் கலந்து கொண்ட போது கிட்டத்தட்ட 42க்கும் மேற்பட்ட உறவுகள் இறந்த செய்தி கும்பகோணத்தின் வரலாற்றையே திருப்பி போட்டது. அதே போல் 2004ஆம் ஆண்டு பள்ளிக்கு படிக்க சென்ற குழந்தைகள் 98 பேர் தீக்கு நாங்கள் பலி கொடுத்து விட்டு பரிதவித்த காட்சிகள் இன்னும் எங்கள் நெஞ்சை விட்டு அகலவில்லை. இது போன்ற நெருக்கடியான காலகட்டத்தில் அரசியல், மனமாச்சரியங்கள், கொள்கைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு எல்லாவற்றையும் பெரியது மனிதம் என்ற உணர்வோடு நாம் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இவ்வளவு பெரிய ஒரு ஒன்று கூடலுக்கு எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்பதை கட்சியின் தலைமை, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை உறுதி செய்திருக்க வேண்டும். அந்த கட்சியோட தலைவர் விஜய் கூட நிறைய அறிவிப்புகள் கொடுத்திருந்தார். இப்படிலாம் வரணும், என் வாகனத்தோட 2 பக்கமும் வராதிங்க, சிறுவர்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க, குழந்தைகள் எடுத்துகிட்டு வராதிங்க. ஆனால் அதையெல்லாம் அளவற்ற அந்த ரசிக மனப்பான்மையால் அந்த கட்சியின் உறவுகள் கேட்காமல் இருந்ததுங்கிறது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய விலையை கொடுத்துட்டோம். இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கான இழப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்குமாக அவரது குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பேரிழப்பாக தான் இது நினைக்க வேண்டியிருக்கு. 4 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் கதறலுக்கு பாருங்க, அது உண்மையிலே காண சகிக்க முடியல. இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம படிப்பனை கற்றுக்கொள்ளாவிடில் நினச்சிங்களேன், அது ஒரு தரமற்ற சமூகமாக நம்ம மாறிடுவோம். உடனே விஷயத்தை கேள்விப்பட்ட முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை அனுப்பி அங்கே ஏற்பாடுகளை கவனிக்க சொன்னதாக இருக்கட்டும், அதே போல் எல்லா கட்சி தலைவர்களும் உடனடியாக அந்த இடத்திற்கு தங்களது கட்சி தொண்டர்களை அனுப்பி உதவி செய்ய சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட அங்கே கரூரில் இருக்கின்ற உறவுகளை தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் போய் மக்களோட நின்று அவங்களுக்கு குருதி தேவைப்பட்டாலும் வேறு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டாலும் உதவி செய்யுங்க என்று அறிவுறுத்தியிருந்தார். இப்படி ஒவ்வொரு
இந்த நெருக்கடியான சூழல்லையும் நம்ம எல்லா வேறுபாடுகளையும் விட்டுட்டு கூடி நிற்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு வந்திருக்கு. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி ஏன் இவ்வாறு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சாலையை காட்டுறாங்க. அது அவ்வளோ ஒரு குறுகிய இடம். அப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை அந்த கூட்டத்தின் ஏற்பாளர்கள் கூட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அது பற்றி ஏன் காவல்துறைக்கு எந்த விதமான ஒரு முன்னறிவும் இல்லாமல் போயிடுச்சு? எவ்வளோ உளவுத்துறை வச்சுருக்கிறாங்க, எவ்வளவோ விஷயங்களை வந்து முன்கூட்டியே கணக்கிட்டு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு எங்கெங்கே செல்வாக்கு இருக்குன்னு உளவுத்துறை சர்வே இருக்குதுலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ இந்த இடத்துக்குள்ளே இத்தனாயிரம் பேர் கூட போகிறாங்கங்கிற ஒரு சிற்றறிவு கூட வந்து ஏன் காவல்துறைக்கு இல்லைங்கிறது நமது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கூட்ட ஏற்பாட்டாளர்கள், அது தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து இந்த சின்ன இடத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தியிருக்கணும். அப்போ எங்களால் கூட்டம் வந்து இங்கே வந்து கூட்டினா இந்த இடம் தாங்காதுன்னா நீங்கள் வேறு மைதானத்தை கேட்டு பெற்றிருக்கணும், இல்லாட்டி இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணியிருக்கணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜயை பார்க்க வேண்டிய அந்த ஆர்வத்தில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற இந்த பேரிழப்பு இருக்குது பாருங்க, எதனாலும் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. இதற்கப்புறம் அந்த அரசியல் பயணத்தில் இது போன்ற பெரிய ஒன்று குடல்களை கூட்டுகின்ற எல்லா கட்சிகளுக்குமே இந்த விஷயம் ஒரு பாடமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலான கட்சிகள் இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நான் வந்து திமுக, கம்யூனிஸ்டுகள், அதிமுக போன்ற பல மாநாடுகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம வாழ்க்கையில். அதுமாரி நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு மாநாட்டு நிகழ்வில் நானே நின்று களப்பணி ஆற்றிருக்கேன். அப்போல்லாம் வந்து கட்சியின் தலைமை வந்து இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க எல்லாரும் பதட்டமாக இருப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மாநாட்டிலையும் அந்த கட்சியின் தலைமை அவ்வளோ தூரம் வந்து பதட்டமாக இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் பற்றி எந்தவித ஒரு இதுவும் உணர்ச்சியும் இல்லாமல் வந்து விஜய் மேலே இருக்கிற அந்த ஆர்வம், அந்த பற்று, அது அந்த ரசிக மனப்பான்மை ஒரு கட்டத்தில் வெறியாக மாறுவதனோட விளைவு தான் இது போன்ற விஷயம். நான் ஏற்கனவே நமது போர்த்தொழில் காணொளி பல காணொலியில் எச்சரிச்சிருந்தேன். இந்த அரசியலற்ற கூட்டம் வந்து ரொம்ப தவறு, அரசியல் படுத்துங்க, தொண்டர்களை அரசியல் படுத்து. நீங்கள் அரசியல் படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் தொண்டர்களை, அதற்கப்புறம் வந்து எப்படி கூட்டம் நடத்துவதுங்கிற ஒழுங்கு உங்களுக்கு வந்துடும். ஆனால் அரசியல் படுத்தவே மாட்டேன், ரசிக மனப்பான்மையிலே வச்சிருப்பேன், அதை கட்சி தலைமை கூட அந்த வேலையை நான் வந்து அதை ஆதரித்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு வேதனையாக இருக்குது. என் போர்த்தொழில் காணொளி கடைசியாக நான் போட்ட 3 காணொலிலையும் அதை நான் குறிப்பிட்டு சொன்னேன். இந்த அரசியலற்ற தன்மைங்கிறது இன அழிவை விட மிகப்பெரிய சீரழிவை உண்டாக்கும் நான் எச்சரிச்சிருந்தேன். இந்த காணொலியை போடுறதே இந்த இழப்பை சொல்லி வந்து நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அடையணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு சத்தியமாக இல்லை. அங்கே கதற கதறல் வந்து இந்த இரவை வந்து நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது. அங்கே கதற தகப்பனோட குரல் இருக்குது பாருங்க, அந்த குரல் நம்மளை தூங்க விடாது. தாயோட கண்ணீர் இருக்குது பாருங்க, அதை நம்ம வந்து நிம்மதியாகவே இருக்க விடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு அமைப்பில் ஏற்பட்டிருக்கிற இழப்புங்கிறது எல்லாருக்குமான இழப்பு தான். ஆனாலும் சில முன் எச்சரிக்கையோடு இந்த விஷயத்தை அணுகி இருந்தால் இந்த இழப்புகளை தவிர்த்திருக்கலாமோங்கிற கேள்விகள் எழாமலும் இல்லை. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு, இப்போ வந்து நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பத்திரிகை கேட்குறாங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க, என்னென்ன மருத்துவமனையில் இருக்காங்க, தனியார் மருத்துவமனையில் எவ்வளோ பேர் இருக்காங்க தரவுகளை. அவர் பேசிகிட்டு இருக்கப்பே ஆம்புலன்ஸ் வருதுங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா பேச்சை நிறுத்திட்டு நம்ம இங்கே நின்று பேச வேணாம், நம்ம மருத்துவமனைக்கு வெளில போய் நின்று வேறு இடத்துல நின்று பேசணும்னு சொல்லி நகர்றாரு பாருங்க. அது சரியான நடவடிக்கை இல்லை? நாங்கள் நிருபர்களை கூட்டி பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு முதலிடம் கொடுக்கறது? மக்களோட பாதுகாப்புக்கு தான். சொல்லப்போனால் மக்களுக்காக தான் அரசியல், மக்களுக்காக தான் இவ்வளவு பெரிய வேலையும், சமூக அரசியல் வேலை எல்லாத்தையும் எடுத்து செய்கிறோம். மக்களின் நலன் தானே, மக்களின் பாதுகாப்பு தானே முக்கியம். மக்களை பாதுகாக்க தவறுகிற அமைப்பு, தத்துவம் எல்லாமே வந்து தவறு தானே. மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலை இப்படி துயரத்தில் முடிவடையுதுங்கிறது எவ்வளோ பெரிய சோகம். 4 குழந்தைகள் நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த சிறு குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு அவன் தகப்பன் கதறல் இருக்கு பாருங்க, கேட்க சகிக்கலைங்க. நான் இதிலிருந்து நம்ம ஒரு எல்லாரும் முடிவெடுத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கூட்டம் நடத்தணும்னா அதற்கான முறையான அரசு சொல்கிற விதிமுறைகளை கேட்கணும். இன்னொன்று, கூட்டம் நடத்துபவர்களுக்கு ஒரு அறிவு வேணுங்க. இந்த கூட்டம் வந்து இந்த இடத்துக்குள்ளே நடத்தி முடிக்க முடியுமா அப்படிங்கிற அறிவு வேணும். அப்படி நடத்தி முடிக்கலன்னா இன்னொரு நாள் கூட நடத்திட்டு போனால் போச்சு.
இல்லாட்டி மைதானத்தில், பெரிய மைதானத்தில் நடத்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு குறுகிய இடத்துல நடத்தி அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு பையன் சொன்னதை நான் கவனித்தேன். அதில் ஒருத்தவருக்கு ஃபிட்ஸு வந்திருக்குங்க. ஃபிட்ஸு வந்தவரை கூட தூக்குவதற்கு ஆள் இல்லை, அதில் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது கூட விஜய் வந்து நம்ம கட்சி கொடி கட்டி ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு தெரியணும், மேடையில் நின்றுட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குன்னு வந்து ஒரு தலைவர் புரியாமல் இருந்தாருன்னா நம்ம என்ன சொல்கிறது, அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, முதல்ல எல்லாரும் வந்து நவுந்து நில்லுங்க, அதை அமைதிப்படுத்துங்கன்னு. அப்படி அமைதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஆட்கள் இல்லைனாலும், அந்த அளவுக்கு வல்லமை இல்லைனாலும், அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தாலும் உடனே அவர் கூட்டத்தை நிறுத்தியிருக்கணும். அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருந்து எல்லாம் விலகி நின்னாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் ஏற்கனவே போன காணொலியிலே சொன்னேன், விஜயோட பேருந்துக்கு பக்கத்தில் 2 சக்கர வாகனத்தில் வந்து எல்லாரும் வராங்க, அது வகி கொண்டு ஏதாவது விபத்து ஏற்பட்டுருமோங்கிறதுல நான் சொன்னேன். அப்போவே விஜய் கண்டிச்சிருந்தா, அப்போவே தடுத்திருந்தா இது போன்ற கோர சம்பவங்களை தடுத்திருக்கலாம். நம்ம வந்து இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட இழப்பில் நம்ம வந்து அதில் குறை சொல்கிறதுக்கோ அதில் இது சொல்கிறதுக்கோ எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் இன்னும் செல்ல வேண்டிய பாதை நீண்ட தொலைவாக இருக்கிறது. இது வரைக்கும் வந்து 38 பேர் வந்து பலியாக இருக்கிறதா செய்தி வருது, இந்த காணொளி போடுற இந்த நேரம் வரைக்கும். அதனால் நமக்கு வந்து இந்த இரவில் வந்து இன்னும் எத்தனை அதிர்ச்சிகரமான செய்திகளை இந்த உள்ளம் வந்து தாங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு என்னென்ன செய்தி வரப்போகுது அப்படின்னு நமக்கு அச்சமாக இருக்குது. இந்த இரவை எப்படி கடக்க போனோம்னாலே பயமாக இருக்குது. எனவே இது போன்ற மிகப்பெரிய ஒன்றுகூடல்களை நடத்துகிற அமைப்புகள் மிகுந்த கவனமாக அரசு சொல்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் வந்து அந்த ஒன்றுகூடல் நடத்தணும். இப்போ நீதிமன்றங்களில் 12லேருந்து ஒரு 15 நிபந்தனைகளை விதிப்பாங்க. அதில் பெரும்பாலும் அது மக்கள் நலன் சார்ந்ததாக தான் இருக்கும். எங்களுக்கு ஏன் இவ்வளோ நிபந்தனைகளை விதிக்கிறீங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளோ அடக்குமுறைகளை போடுறீங்க அப்படின்னு விஜய் கேட்டார் இல்லையா? இதேமாரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே பயம் இருந்துச்சுங்க. கூடி நிற்கிற பசங்க சின்ன சின்ன பசங்கங்க, அவங்களோட ஆர்வம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது. அந்த பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அதில் பாதி வந்து பெண்களாக இருக்கிறாங்க, அது இறந்து போனவர்களில். இது எவ்வளோ பெரிய துயரம், அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புக்கு யார் பொறுப்பேற்கிறது? இது போன்ற பல கேள்விகள் நம் முன்னால் நிற்கின்றன. எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்கக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனம் செலுத்தணும். அதனால் கரூரில் மறைவுற்றிருக்கிற நமது உறவுகள் அனைவருக்கும் வந்து எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இழப்பிலே சிக்குண்டிருக்கிற உறவுகளுக்கு எனது ஆறுதலை தெரிவித்து, அந்த இழப்பை எங்களது இழப்பாகவே நாங்கள் நாம் தமிழர் கட்சியும் போர் தொழில் வலையிலையும் உணர்றோங்கிறத நாங்கள் உறுதி செய்து விடைபெறுறேன். நன்றி.